அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட விஜய் சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப பர்சனலான விஷயம். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்க வச்சு அல்லது ஊடகங்களை அனுமதித்து அதை பண்ணுறது அப்படிங்கிறது அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்துகிற ஒரு விஷயம். அதை வந்து அவர் செய்யக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. இன்னொன்று, எல்லாத்தையுமே நீங்கள் ஊடகம் முன்னால் எப்படி பண்ண முடியும்? ஆனால் இந்த உணர்வை கூட வந்து இந்த ஊடகங்களும் இந்த சமூக ஊடகங்களில் வந்து ஆக்டிவாக இருப்பவங்களும் புரிஞ்சிக்கவே இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த விஜய் வந்து அந்த 41 குடும்பத்தினரை சந்திக்கிறதுக்கு வந்து எந்த ஊடகமும் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல. ஏன்னா யாரையுமே இவங்க அனுமதிக்கல. ஆனா, ஒரு ஹால்குள்ள எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. விஜய் உள்ள வர்றாரு. வந்து எல்லாருக்கும் டீ குடுக்குறாரு, மிக்சர் குடுக்குறாருங்கிற மாரியான படங்களை எல்லாம் போட்டு, இது பார்த்தீங்கன்னா, அங்க நடந்தது மாரி பரப்புறாங்க. ஆனா உண்மையில அது பார்த்தீங்கன்னா, கள்ளசாராய சாவுல இறந்தவங்கள வந்து அவர் பனையூர சந்திச்சாரு தெரியுமா? அந்த ஃபோட்டோக்களையும், வீடியோக்களையும் எடுத்து போட்டு, இங்க நடந்த மாரி அத பரப்புனாங்க. இதையெல்லாம் சமூக ஊடகங்கள்ல அள்ளி போட்டு நம்ம லைக்ஸ் வாங்கணும், அந்த ஷேர் வாங்கணுங்கிற அந்த அரிப்பு தான் இருக்க தவிர, இவர்களுடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து இங்க யாருகிட்டயும் இல்ல. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.